ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மக்களே, என்ன பார்க்கணும்னா ஆனியன் பக்கோடா. இது வந்து சாம்பார் ரைஸ்க்கு சைட் ஷாப் பார்க்க போகிறேன். அதில் ஆனியன், க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் கொரியாண்டர் கட் பண்ணி வச்சுக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் அது கூட கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர், கொஞ்சம் கிராம் ஃப்ளோர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணேன். வெங்காயத்தில் தண்ணி பசி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா பசி முக்கியமான பொருள் எடுத்துக்கோங்க. வெங்காயம், ஏன்னா கிராம் ஃப்ளோரில் கேஸ் வாங்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஓகே சார். இது மசாலா பிடிக்கும் நல்லா இருக்கணும். வெங்காயம் நல்லா இதெல்லாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணுறேன். வாட்டர் ஆனியன் கரெக்டாக இருக்கும். ரெண்டு பிரச்சனை இந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டு ஸ்நாக்ஸாக இருக்கும். மீட் சைடிஷாக இருக்கும். மிஸ்டரி இதை நம்ம ட்ரை பண்ணுறோம். பக்கோடா மிக்ஸிங் எடுத்து கொஞ்சமாக இந்த ஆயிலில் பார்த்து உதுத்து விடணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சம் ஹீட் தெரியும் கைக்கு பார்த்து அப்புறமா போட்டுடுங்க. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு, உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது, ஓரப்புத்தான் அதை நினைச்சுத்தான் போறப்புத்தான் நல்லா ருசி கிடைச்சது.